I never made it, but I know what it takes. I'm motivated. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஷேர் மார்க்கெட். நான் உங்கள் விஜய் சாரதி. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஏன் வாங்கணும், நம்ம வாங்குறதுனால நம்ம கண்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அப்புறம் நம்ம கண்ட்ரியோட கம்பெனிஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே பார்த்துருந்தோம். இது வந்துட்டு அப்படியே இன்னொரு சைடு, காயின்க்கு ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு சைடு என்ன அப்படின்னா பேரிஷ் மார்க்கெட். பேரிஷ் மார்க்கெட்னா இப்போ நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ஒரு கண்ட்ரி வந்துட்டு நம்மளோட மேஜர் ஷேர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஃப் பேரிஷ் மார்க்கெட், இப்போ அப்படி டோட்டலா அடுத்த சைடு போயிருவோம். இவ்வளவு நேரம் வந்துட்டு புல்லிஷ் மார்க்கெட் பார்த்துட்டு இருந்தோம், ஏறிட்டு இருக்கு, நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இஃப் பேரிஷ் மார்க்கெட்னா உங்களுக்கு நான் முன்னாடி என்னோட வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இறங்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் டு செல் த ஷேர் டு ப்ரிவென்ட் லாஸஸ். அவங்களோட லாஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க 25 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை ஒரு 35 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கோ பயந்துட்டு வித்துருவாங்க. அப்புறம் ஸ்டெப் பேக் ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு உள்ள போறதுக்கே ஒரு பயம் வந்துடும், மறுபடியும் உள்ள போறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். டியூ டு திஸ் த ஷேர் வேல்யூ கோயிங் டவுன் ஃபர்தர். அப்போ என்ன ஆகும், டோட்டல் இண்டெக்ஸ் லைக் சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன ஆகும், இதெல்லாமே வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிக்கும். வி ஆர் காம்படிட்டிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நம்ம வந்துட்டு இங்க பக்கத்துல இருக்க திருச்சிக்கும் மதுரைக்கும் இந்த மாதிரி இல்லை, இது வந்துட்டு வேர்ல்டு வைட். இந்த ட்ரேடிங் வேர்ல்டு வைட். நம்ம எந்த ரேங்கிங்ல இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. இப்போ வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு 11th ரேங்க்ல இருக்கு, ஐ திங்க் மேபி இந்த வேர்ல்டு வைட் மார்க்கெட்ல 11th ரேங்க். We should understand one thing. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்மால இந்த பேரிஷ் மார்க்கெட்ல நம்ம லாஸ் ஆயிடுவோம்னு சொல்லி பயந்து செல் பண்றான் இல்லையா, அப்போ ஒருத்தர் வாங்கறதுக்கு இருக்கணும். யாராவது வாங்கறதுக்கு இருந்தாதான் நீங்க விற்க முடியும். யாரோ ஒருத்தர் ஆப்வியஸ்லி இதுதானே, எப்படி யாரோ ஒருத்தர் வாங்கினாதான் நீங்க விற்க முடியும். இப்போ நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, இதை நீங்க செல் பண்ணணும், யாரோ ஒருத்தர் வாங்கினாதான் நீங்க செல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க பயந்துட்டு அந்த ஷேர் வந்துட்டு இறங்க போகுதுன்னு சொல்லி நீங்க பயந்துட்டு அந்த ஷேரை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துலயும் ஒருத்தர் அதை பர்ச்சேஸ் பண்றார். ஹூ இஸ் தட்? அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இல்லையா? ஏன் இல்ல? ஹூ இஸ் கோயிங் டு பை த ஷேர்? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் வாங்குறாங்க. இல்ல அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சம்திங். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, ஒரு பெரிய கேட்டகரி இருக்கு. அவங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு கம்பெனியாகவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பா உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு இந்த நெகட்டிவ் வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலையும் நான் சொல்லலை. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷேர் இறங்குது, ஒரு ஷேர் ஏறுது அப்படின்னா பிளைண்டா வந்துட்டு உங்களை கொண்டு போய் உள்ள தள்ளி விடுறதுக்கு ஐ எம் நாட் அ பர்சன். நான் இது வரைக்கும் இந்த ஷேரை வாங்குங்க, இந்த ஷேர் நல்ல ஷேர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஷேரையுமே நான் சஜஸ்ட் பண்ணது இல்லை. நான் சொன்னதெல்லாம் நல்ல போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க. அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்றது, ஷேரை எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எப்போ வாங்கணும், இதெல்லாம் தான் நான் சொல்றேன். டிசிஷன் எடுக்கிறது நீங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நேத்து நினைக்கிறேன், நேத்து முந்தானேத்து ஒரு எஃபில ஒரு இது பார்த்தேன். என்ன அப்படின்னா, 2 பேரும் நீங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் ட்ரேட் பண்றேன், என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் வந்துட்டு எனக்கு 40, உங்களுக்கு 60, என்ன ப்ராஃபிட்டோ அதுல கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட். இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய வந்துட்டு இந்த மாதிரி நிறைய காசு பிளஸ் வந்துட்டு எதுவும் வீட்டில இருந்தே வந்துட்டு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம வந்துட்டு நீங்க வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ டாலர் சம்பாதிக்கலாம், அவ்வளோ டாலர் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம உங்களுக்கு தர்றதுக்கு
அதாவது earn பண்றதுக்கு முடியுமா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வீக்கோட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, அங்க இருந்து மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, இவங்க எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லா எரர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு சிம்பிளா வேலையை முடிச்சிட்டாங்க, நோ பேமெண்ட். அதுக்காக இந்த சிஸ்டர் வந்துட்டு 1 வீக் or 10 days ஏதோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்துட்டு ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 100% ஓகே. ஓகே, அது எரரா கூட இருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கும்போது அவங்க செஞ்ச வேலைக்காகவாவது ஒரு அப்ரிசியேஷன் இருந்திருக்கணும். இல்ல டோட்டலா டினைட், நெக்ஸ்ட் ஆஃபர் வரல. ஸோ அந்த வேலையை நம்ம ஏன் செய்யணும்? நம்ம கையில இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஷேருக்குள்ள போறோம் அப்படின்னா டிசிஷன் எடுக்கிறது நம்ம. இன்கேஸ் லாஸே ஆனாலும் கூட அந்த இடத்துல நம்ம தைரியமா நிக்கலாம். டிசிஷன் எடுத்தது நான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதுல என்ன தப்பு பண்ணணும், அந்த தப்பை நான் அடுத்த டைம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம எவ்ரிடே கத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி போயிட்டு நம்ம வெளியில இருக்கவங்கள நம்பிட்டு நம்ம போய் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபோல்ல இருந்து எல்லாமே அதான் இந்த ஜூம் நேம் 2 நாளா போயிட்டு இருக்குல்ல அந்த இஷ்யூ, ஜூம் நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வெளியில போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன ஏன் வாங்குறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன? ஐயோ இல்ல நம்ம ஊர் ராமசாமி குப்புசாமி எல்லாம் வந்துட்டு லாஸ் ஆயிடக்கூடாது, அவங்க பயந்துட்டு இருக்காங்க, அதனால வந்துட்டு நம்ம போய் ஷேரை வாங்கி அவங்களை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்க ஒரு டிக்குள்ள இருக்கும்போது கை பிடிச்சி தூக்கி விட போறாங்களா? இல்ல, அது இல்லை. ஏன் அப்படின்னா இங்கதான் நம்ம வந்துட்டு அந்த டெலிவரபிள் அப்படிங்கிறத நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிருப்பேன். நீங்க அது உங்க எந்த அளவுக்கு நீங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. டெலிவரபிள் அப்படின்றது இவ்வளோ பர்சன்டேஜ் தான், மீதி எல்லாம் ஹோல்டிங்ஸ்ல இருக்கும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டிங்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வரணும். டெலிவரபிள் அப்படின்றது வந்துட்டு இன்ட்ராடேல அவங்க 10 or 20% or 30% பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட், எஸ்பிஐ வந்துட்டு 25%, 24% தான் வந்துட்டு டெலிவரபிள் ஸ்டாக், மீதி எல்லாமே ஹோல்டிங்ல இருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு எஸ்பிஐ வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு 24% தான் வாங்க முடியும். அவங்களுக்கு தேவை அவங்க 100 1000. இப்ப நம்ம காமன் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி இருக்கவங்கள எவ்வளவு வச்சிருப்போம்? ஒரு 10 ஷேர், 100 ஷேர், 1000 ஷேர், 10,000, மீறி கூட ஒரு 10,000 ஷேர், அவ்வளவுதானே வச்சிருப்போம். ஆனா அவங்களுக்கு தேவை வந்துட்டு எல்லாமே க்ரோர்லங்க. அதனால உங்களைய ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்களை சேல் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அப்படியே அக்குமுலேட் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க செல் பண்ண எல்லாமே வாங்கிட்டே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் நம்ம தான். அடுத்து தென் how they by what they require, எப்படியெல்லாம் அந்த நம்மளை பயமுறுத்துவாங்க, எப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க நம்மளை வந்துட்டு அந்த மைண்ட் செட்டப்க்கு எப்படி கொண்டு வருவாங்க. intentionally they created the downtrend signals. downtrend signals அப்படின்னா அவங்க வந்துட்டு 1 or 2 ஷேர்ஸ் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கம்பெனியோட அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா சம்திங் க்ரோர்ஸ்ல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அதிகம் தேவைப்படும் போது அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து சடனா வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. சடனா சேல் பண்ணும்போது என்ன ஆகும்? டவுன் சிக்னல் வரும். டவுன் சிக்னல் வந்துச்சுன்னா உடனே நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஐயோ இனிமே ஃபர்தரா வந்துட்டு 3 இடத்துல உங்களை அடிக்கிறாங்க. 3 இடத்துல அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸஸ் டக்குன்னு சேல் பண்றாங்க, டக்குன்னு இறங்கும். அடுத்தது வந்துட்டு அதை வாங்குறதுக்கு நம்ம அப்படியே வாங்கினாலும் இறங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்க மாட்டோம். அப்படியே வாங்கினாலும் எவ்வளவு வாங்க போறோம்? 100 200 அவ்வளவுதான். அடுத்த நாள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 50,000 ஷேர்ஸ் டக்குன்னு அடிக்கிறாங்க, சேல் பண்றாங்க. ஒரு 3 நாள் கண்டினியூஸா சேல் பண்றாங்க. 3வது நாள் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்ககிட்ட ஹோல்டிங்ல இருக்க அவ்வளோ ஷேர்ஸும் நீங்க சேல் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுனால அது வந்து அந்த மாதிரி ஒரு இன்னொன்னு த்ரூ மீடியா, சோசியல் மீடியா, அப்புறம் இந்த எக்ஸ்பர்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், அப்புறம் நியூஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த மீடியா, சோசியல் மீடியா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை வந்துட்டு ரூமர்ஸை கிளப்பி விடுவாங்க.
இந்த மாதிரி இந்த ஷேர் இறங்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 இடத்துல நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்க அந்த ஷேர் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க சேல் பண்ணிடுவீங்க. ஹியூமன் நேச்சர். அப்படிங்கும்போது அவங்க அதை அக்குமுலேட் பண்ணிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி செல்லிங் ஹியூஜ் ஷேர்ஸ் வாட் தே ஹேவ். அவங்ககிட்ட இருக்க ஷேர்ஸ்ல ஒரு செட் ஆஃப் பார்ட்டை அவங்க சேல் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் இறங்கிட்டே வரும். அப்புறம் இன்னொன்று ஸ்டாப் லாஸ் ரேஷியோ. ஸ்டாப் லாஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே மேஜரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1:3 அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு ரேஷியோ வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் 100 rupeesக்கு நான் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா 90 rupees வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளியில வந்துடணும். 130 வந்துச்சுன்னா எனக்கு போதும், ப்ராஃபிட் போதும், ஹிட் ஆகி வெளியில வந்துடணும். இந்த ரேஷியோ நார்மலா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாம இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் அந்த 1:3 இருக்கு இல்லையா, அந்த பிலோ லெவல்ல கொண்டு வர அந்த லெவல் கொண்டு வருவாங்க சீக்கிரமா. டக்குன்னு கொண்டு வருவாங்க. டக்குன்னு மேலே ஏறும். டக்குன்னு வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஹிட் ஆகும்னா நீங்க அது வந்துட்டு சேல் ஆன உடனே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சத்தியமா சொல்லல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்புறம் அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் லைக் திஸ், இந்த மாதிரி கொரோனா, அந்த மாதிரி ஏதோ சம்திங் அன்பார்ச்சுனேட் வார் ஆர் சம்திங் எல்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்துட்டு எல்லா ஷேரையும் அக்குமுலேட் பண்ணிக்குவாங்க. இப்போ அப்புறம் இதுல மேஜர் ரோல் என்ன எதனால அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி த காமன் ட்ரேடர்ஸ் ஆர் வெரி லெஸ் தேன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனாலதான் அவங்களால இதெல்லாம் முடியுது. நம்ம காமன் ட்ரேடர்ஸ் தனித்தனியா இருந்தாலும், அவங்க ஒட்டுக்கா இருந்தாலும், நம்மளோட பார்ட் அதிகம் இருக்கு அப்படின்னால் we can rule the market. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும், less than 2.5. இதுலயே வந்துட்டு ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது அந்த டேட்டாஸ் எனக்கு கிடைக்கல. இது வந்துட்டு அப்ராக்சிமேட் 2.5 தான் இருக்கு. நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 2.5 அங்க 2.8 அரௌண்ட். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். பெரிய கம்பெனிஸ், அதாவது அதர் கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கம்பெனிஸோட ஷேர்ஸை எப்படி வாங்குறாங்க, எந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன் சேல் பண்றோம், எந்த இடத்துல நம்ம பயப்படுறோம். மெயினா ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பயம்தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ அதுக்காக பயப்படாம எவ்வளோ நாளும் அப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. அதை பத்தின உண்மையான ஒரு நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவெடுங்க. பிளைண்டா இறங்குது, ரெட் கலர்ல வந்துட்டு ஒரு 4 கேண்டில்ஸ்டிக் வந்துருச்சு, உடனே ஓகே இது வந்துட்டு லாஸ்ட்ல போயிடும் அப்படின்னு சொல்லி பிளைண்டா யோசிக்காம, உடனே நீங்க மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்கு, இல்லை என்ஐசி இந்தியா வெப்சைட் இருக்கு, இல்லைன்னா ET எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு, போயிட்டு ஏன் இந்த ஷேர் இறங்குது, எதனால அப்படின்றது ஒரு 5 minutes 10 minutes நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை விட வந்து அந்த 5-10 minutes வந்துட்டு பெருசா உங்களுக்கு இருக்க போறது இல்லை. ஸோ அந்த 5 minute டைம்ஸ் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்றேன். ஸோ அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஏன் இறங்குது, எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹியூஜா ஷேர் செல் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்களா, இல்லை டொமஸ்டிக் செல் பண்ணியிருக்காங்களா, யார் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு எதனாலன்ற அந்த ரீசனும் கிடைச்சிரும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விளைச்சிக்கலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு சம்திங் இஸ் பிஹைண்ட் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். இல்லை உண்மையா அதோட லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் சரியில்லை, இல்லை வந்துட்டு ப்ராஃபிட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால இறங்குது அப்படின்னால் உடனே நம்ம பார்க்க வேண்டியது ஃபியூச்சர்ல ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லை நம்ம வெயிட் பண்ணா ஏதாவது நமக்கு வந்துட்டு, அதாவது ரிசல்ட் சரியில்லை அப்படின்னா உடனே டக்குன்னு அவ்வளோலாம் இறங்காதுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு ஒரு, அதாவது பிஸ்னஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். மேஜரா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு பிஸ்னஸ்ல தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க கம்பெனில ப்ராஃபிட்லயே போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது யாருக்குமே தெரியாது இல்லை அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேல் பண்ணும். ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உள்ள நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு
டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் ஒரு ஷேர் வாங்கி நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இனிமே தான் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா வேஸ்ட் ஏரியா, இன்னும் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ முன்னாடி நம்ம சைக்கிள் கற்றுக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே கீழே விழுந்து கற்றுருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம பசங்க வந்துட்டு என்னடா இந்த ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே விழாமல் அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சேஃப் கார்டுக்காக உங்களை சேஃப் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய 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 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறைய 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 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா நீங்க எவ்வளோ கத்துக்கிறீங்க, எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ரொம்ப மினிமமா ஒரு நியூட்ரலா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். இல்ல நான் எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டெப்தா கத்துக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னால் அதுக்கு தகுந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு டைமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அப் ட்ரெண்டா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இல்ல சைட்வேஸ், எல்லாத்துக்குமே தனித்தனியா எல்லாத்துக்குமே இருக்கு. அது இல்லாம கேண்டல்ஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ், கேண்டல்ஸ்டிக், அந்த மாடுலேஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ பொறுமையா ஒரு வீடியோவா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கோங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதோட விடாம நீங்களும் போய் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத ஹெசிடேட் பண்ணாம நீங்க வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இதுலயே கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நிஜமா உங்களை பயமுறுத்துறதுக்குலாம் இல்லை, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக தான். இது வந்துட்டு இதை மட்டுமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இப்படிலாம் நடக்குது அதனால வந்துட்டு நமக்கு இது சரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க போக வேண்டாம். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றதுதான் இது. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.